ரவை ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கேன். ரவை பாருங்கள் நல்லா பொடியாக இருக்குது. பெரிய ரவையாக இருந்தால் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகிருச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் வெள்ளை ரவையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதில் லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நான் பாருங்கள் வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு ரவை வறுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள் 2 கப் பால் சேர்த்திட்டேன். இப்போ பாலில் நல்லா இந்த ரவையை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 கப் பால் ஊற்ற இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கப் பால் 1 கப் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள் ரவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரவை பார்த்திங்கன்னா அந்த பாலை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நம்ம ரவையை குக் பண்ணிக்கலாங்க. பேனில் ஒட்டாத அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கங்க. ரவை பாருங்கள் நல்லா ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப்பு போல் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகட்டுங்க. இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும் நம்மளுக்கு. நான் ரவையில் வேறு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அதனால் இப்போ 1 கப் சர்க்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/4 கப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவையை கையிலே நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் எனக்கு லைட்டாக சூடாக இருக்கிறங்காட்டி கை கொஞ்சம் பொறுக்க முடியல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன். இப்போ கையில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கலாம். கையில் பாருங்கள் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் ரவை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரத்துலாம் நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா அந்த வெடிப்பு விடுகாத அளவுக்கு நல்லா கையிலேயே நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இதேமாரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடையில் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. 1 சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் 1 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் திருப்பி போடுறேன். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். பொரிச்சு வச்சுருக்கிறத அப்படியே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் சர்க்கரை பாகில் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் ரவையில் நல்லா ஜூஸியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு
பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.